அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளி ஷோவில் கிரேஸ் கருணாஸ் செஞ்சு எல்லாத்துக்கிட்டேயும் அப்ரிஷியேஷன் வாங்கின வெண்டைக்காய் தொகையல். இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டு அதில் 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 3/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் பச்சைக்கடலைப்பருப்பு, இதை 4 சேர்த்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பருப்பெல்லாம் பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்து வைக்கலாம். இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு புளி சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி புளிப்பு டேஸ்ட்டுக்காக புளி சேர்த்துறேன். உங்களுக்கு புளி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்றாப்போல் வரமிளகாய், நான் இன்றைக்கி 5 மிளகாய் சேர்த்திருக்கேன். வரமிளகாயோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து இதை எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை கழுவி சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் தண்ணியை தொடச்சி கொஞ்சம் நேரம் உணர விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா அதோட வளவளப்பு தன்மை கொஞ்சம் குறையும். இதை மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்கி நீங்கள் எண்ணெயில் வதக்கி எடுக்கும்போது அதில் இருக்கிற வளவளப்பு பூரா குறைஞ்சிரும். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டும் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த தொகையலுக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயமும் வெண்டைக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கும்போது ரொம்ப ஸ்பீடில் வச்சு அரைக்காமல் பல்ஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு தாளித்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் மசாலா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த தொகையெல்லாம் முதல்லையே நம்ம எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கோம், அதனால் பச்சை வாசம் எல்லாமே போயிடும். இப்போ கடைசியாக நம்ம அந்த தாளிப்பு ஒன்றா கலந்து வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டோம்னா போதும். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் தொகையில் கூட கலந்து வர்ற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினோம்னா சூப்பரான வெண்டைக்காய் தொகையல் சீக்கிரமே ரெடி ஆகிடும். இது வெள்ளை சாதத்துக்கெலாம் கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஈஸியான வெண்டைக்காய் தொகையல் குயிக்காக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக செய்யக்கூடிய இந்த வெண்டைக்காய் தொகையில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி எடுத்தது 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய், அதுக்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு தொகையில் கிடைக்கும். அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாளி சீரீஸ் வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.